கரெக்ட். சார் இந்த வண்டியில ஏத்த விடுவாங்க. இந்த வண்டியில ஏற மாட்டேன். இந்த வண்டியில இது நான் ஏத்துற வண்டி சார். இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம் சார். வேற வண்டி அரேஞ்ச் பண்ணி ஏத்துவோம். வேற வண்டியில நீங்க வண்டியில சார் வண்டியில வந்து அவரோட கார்லயே வந்தோம். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பாரதிய ஜனதா கட்சி நடத்திய கூத்து, கோமாளி கூத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோமாளிகள் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு கோமாளி மெயின் கோமாளி, மாநில கோமாளி, இன்னொன்று மத்திய கோமாளியாக இருந்தது. அதுதான் எச் ராஜா. இது எல்லாத்தையும் நம்ம நேற்று பார்த்தவங்க என்னென்ன காமெடி பண்ணாங்க அப்படின்றத. அதாவது போராட்டம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் துவங்கினது என்ன அப்படின்னா, ஒரு உணர்வுபூர்வமாக அடித்து நொறுக்கி இந்த ஆட்சியே இருக்கக்கூடாது, அப்படி அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனையை எதிர்த்து ஆட்சியாளர்கள் எதிர்த்தோ இல்லை ஒரு நிறுவனத்தை எதிர்த்தோ, அந்த காலத்தில் மில் தொழிலாளர்கள் மில்லை எதிர்த்து போராடுவாங்க. அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய போராளிகள் வந்து ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஆயுத போராட்டம் தனியாக இருக்குது, ஜனநாயக போராட்டம் தனியாக இருக்குது. இப்படி தான் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காமெடி கூத்தன்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட பேஸ் என்ன நீங்கள் பார்த்துருக்கோம். ஒருத்தர் நாய் வண்டியில் ஏற மாட்டேன்றான். அப்போ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லலை, இப்போ அங்கே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்றது தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு. அதே மாதிரி தெலுங்கு இசை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை, இவர்களெல்லாம் என்ன கூத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இதோட அடிப்படை என்ன, இதுக்கான காரணம் என்ன ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது நடந்தது 2G ஊழல்னு சொல்லி ஒன்று கிளப்பி விட்டாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 2G ஊழல் பார்த்தீங்க அப்படின்னா, 2Gயில் ஒரு மண்ணாங்கட்டி ஊழல் நடக்கலை, மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டி தந்தது ராஜா. அதே மாதிரி இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க ஃபோனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ₹1 சார்ஜ் அப்படின்னு வந்ததே ராஜானால தான். நாடு முழுவதும் இந்த செல்ஃபோன் போய் ரீச் ஆனதும் ராஜா காலத்தில் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்காரன் வந்து வலுவாக இருந்தான். காங்கிரஸ் வலுவாக இருந்தபோது என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி ரீஜனல் லீடர்ஸை வளரணும். அவனும் அப்படி தான். ஏன்னா இப்போ உள்ள ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் வேறு மாதிரியாக மாறிட்டுருக்கு. ஏன்னா அடிபட்டு திருந்திகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். முன்னாடி உள்ள காங்கிரஸ்லாம் என்னென்னா, ரீஜனல் பார்ட்டிஸையோ இல்லை தனிநபரையோ வளர விடாது. ஒருத்தர் வந்து பேராயிட்டு வித்தியாசமான விஷயங்கள் செஞ்சால் அவனை ஒழிச்சு கட்டிடுவாங்க. அந்த வகையில் தான் ஒரு வழக்க போகிறான். இது எல்லாமே இது ஏற்பாடு பண்ணது யாருன்னா காங்கிரஸ் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருந்த அதிகார வர்க்கம். அந்த 97% இருக்கான் பாருங்கள். 100 அவன் பாப்புலேஷனில் 3%, ஆனால் அதிகார வர்க்கத்தில் 97% இருக்கான்ல. இவனோட பிளானில் தான் இந்த 2G வழக்க போடுறாங்க. ஏன்னா ராஜா வந்து அதிகாரிகளை மதிக்கலை. ஏன்னா முட்டாள்கள் தான் அவன் பின்னாடி போவான். நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. மினிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அறிவுஜீவிகள், அனுபவசாலிகள் இருப்பாங்க. அவர்கள்ட்ட இந்த அதிகாரிகள் பம்மி கிடப்பான். ஆனால் புதுசாக வந்து கூட்டணி கட்சியில் இதில் வர மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, இவர்கள் வந்து திறமையாகவோ இதுவாகவோ செயல்பட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா ஏதாவது ஒரு உள்குத்து, ஏன்னா எல்லா ஃபைலும் அவங்க கையில் தான் இருக்கும், எல்லாமே அவங்க கையில் இருக்கும்போது உள்குத்து வேலை பார்த்து இந்த மினிஸ்ட்ரியை ஆட்டையை முடிச்சு விட்ருவாங்க. திருப்பி அந்த நபர் வந்து வரவே முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதிகாரிகளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த மினிஸ்டர்ஸ் போகணும். ஆனால் ராஜா அப்போ போல் ராஜா அவர்களை வச்சு செஞ்ச ஆப்பில் உனக்கு என்னடா தெரியுன்ற ரேஞ்சில் நான் பார்த்துக்கிறேன்டா போங்கடா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தினால அவங்கெல்லாம் சேர்ந்து போட்டது தான் 2G வழக்கு. 2G வழக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த முட்டாள்கள் கூமுட்டைகளுக்கு அவ்வளோ தூரம் என்ன தெரியுன்னு தெரியல. இப்போ எலான் மஸ்க்கு உள்ளே வரான். எலான் மஸ்க்கு எந்த கான்ட்ராக்டை வச்சு உள்ளே வரான்? அதாவது 2G யாருக்கு ஒதுக்குவது, எந்த நிறுவனத்துக்கு ஒதுக்குவது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஏலம் விடப்பட்டது. அதில் கம்மியாக ஏலம் விட்டாங்க அப்படின்றது தான் அப்போது குற்றச்சாட்டு. இப்போ எலான் மஸ்க்கு எந்த ஏலம் எடுத்து இந்தியா ஃபீல்டுக்குள்ளே ஏன்னா இந்த ஸ்டார்லிங்கை உள்ளே கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியை மிரட்டல், அவ்வளோதான். மோடி போனப்போ மிரட்டி ஒழுங்காக ஆள் வருவான், அவனுக்கு கான்ட்ராக்டை கொடுன்னு சொல்லி ஒரே காரணத்தில் இந்திய அரசியல் சட்டத்தில் அந்த கான்ட்ராக்டுன்றதை மீறி இவங்க என்ன உள்குத்து பண்ணுவாங்க. என்ன நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனால் கூட இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேறு யாருமே இல்லை, எலான் மஸ்கிட்ட மட்டும்தான் அந்த டெக்னாலஜி இருக்குன்றதுனாலையும் நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்காகவும் அவரை கொண்டாந்து இறக்கி விட்டோம் இப்படி தான் சொல்லுவாங்க நீதிமன்றத்தில். இவங்களுக்கு அந்த திராணி கிடையாது. அமெரிக்காவை எதுக்கிறதுக்கோ இல்லை அமெரிக்காட்ட இங்கே பாரு வாள் வரான், ரைட் ஓகே மிரட்டுற வாளுக்கு தரேன், ஆனால் அந்த கான்ட்ராக்ட் காசனாலும் கொடுன்னு கேட்கக்கூடிய அளவு திராணி மோடிக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் அதானிக்காக போய் மோடி காலில் விழுந்தது தான் எலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இந்த 4G வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, 1 லட்சம் கோடி ஊழல் இந்த நாய்ங்களாம் வாயில் வந்தபடி அடிச்சு விட்டு இருந்துச்சா, கோர்ட்டில் போய் நிரூபணமாகி நிரபராதி, இந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தானே வாதாடி பெயில் கூட கேட்காம வருஷக்கணக்காக ஜெயிலில் நான் இருக்கேன்யா, எனக்கு பெயிலெலாம் வேணாயா, வழக்க முடிச்சுட்டே நான் போகிறேன்னு சொல்லி CBI கோர்ட்டில் ஆஜராகி ஏன்னா நீதிபதி சைனின்ற ஒரு நபரை அலற விட்டவர் ராஜா. அலற விட்டு அந்த வழக்கை முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ வரைக்கும் அவங்களால ஒன்றும் ஒரு புண்ணாக்கும் பிடுங்க முடியல. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரெண்டை ஒரு இதை தான் இப்போ இந்த 2026க்கு ஒரு டேக் லைனாக செட் பண்ணி அதை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணலாம் அப்படின்றத அந்த 1000 கோடின்னு ரவுண்டாக ஒரு மேட்டரை எடுத்திருக்காங்க. இப்போ 1000 கோடின்னு உருவாக்குனது யார் அப்படின்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புலன்னா,
1000 கோடி ஊழல் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணோம்னா தமிழக மக்கள் மூலையில் இப்போ இருந்தே அதை விதைச்சி கொண்டு வந்துட்டோம்னா எலெக்ஷன் டைமில் 1000 கோடி பெருசாக போடலாம்ல. ஏன்னா எழுதுறதுக்கு அழகாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், ரவுண்ட் ஃபிகராக இருக்கும், சொல்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால என்ன பண்ணேன், ஏண்டா 1000 கோடி எப்படி ரவுண்டாக ஊழல் நடக்கும்? ஊழல் நடக்கலைன்னு நம்ம சொல்லலை, ஊழல் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். 1000 கோடி எப்படி ரவுண்டாக நடக்கும்? ஏன்னா 1300 கோடி 1700 கோடி நீ என்ன கணக்கு பார்த்தேன்டா? கணக்கு 2 நாள் ரைடு பண்ணோன்னே இவ்வளோ ஊழல் ஏன்டா? வருஷக்கணக்காக ஆடிட்டர் கணக்கு பார்த்தே ஒரு வருஷத்துக்கு கணக்கு தாக்கல் பண்ண முடியல, பல குளறுபடிகள் இருக்குது. நீங்கள் எப்படி 3 நாளில் ரைடு விட்டு எல்லாம் செக் பண்ணி எல்லா ஃபைலையும் செக் பண்ணி 1000 கோடின்னு ரவுண்டாக கணக்கு போட்டிங்க? இதில் தான் சூட்சமாக இருக்குது. என்னென்னா 1000 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர். இந்த ஃபிகரை வந்து நீங்கள் பேப்பரில் போட்டாலும் இப்போ காசு கொடுக்குற, இப்போ தினமலருக்கே காசு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுப்பான். நேற்றுலேருந்து அவன் போட ஆரம்பிச்சிட்டான் இதை பற்றி. இப்போ இவங்க பேப்பர், இவங்க டிவி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர் டிவியில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் தொடர்பாக அப்படின்ற யாரா சொன்னா? ஏன்டா இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கலை. இவங்க வந்து இது மாதிரி ஒத்து ஊதுறதுக்கு காசை கொடுத்து எல்லாத்தையும் இவங்களை ரெடி பண்ணிடுவாங்க. இவங்க முதல் நாள்லேருந்தே போட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா 1000 கோடி நீதிபதி சொல்லிச்சா, நீதிமன்றம் சொல்லிச்சா, என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. இவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல்னு இப்படி திருப்பி டிவியில் பேப்பர்லலாம் போட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் 2026 இந்த 1000 கோடி இன்றைக்கி எழுதி வச்சுங்க. 2026 டேக்லைன், பிஜேபி கூட்டணியோட டேக்லைன் என்னென்னா 1000 கோடி ஊழல். இதுதான். என்னென்னமோ பேசி பார்த்தான், அதை பண்ணி பார்த்தான், இதை பண்ணி பார்த்தான், எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஹிந்தி ஆதரவில் இவங்களை அடித்து தமிழக மக்கள் அடியோடு பிடுங்கி எரிஞ்சிடுவாங்க ஒரு நாளைக்கு. அதனால் இப்போ அதை மறைப்பதற்காக என்னென்னா இப்போ 1000 கோடியில் இறங்கிட்டால் இந்த 1000 கோடியை தான் டேக் ஓவர் பண்ணி 2026 தேர்தல் வரைக்கும் கொண்டு போவாங்க. இது வரைக்கும் மக்கள் மனசில் பதிவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 1000 கோடி டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ஊழல், 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல், இப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணி என்னத்தை கொண்டு போனாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான்றது தெளிவான உண்மை. அதுக்காக தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா செங்கோட்டையனை மாற்ற போகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பேர் டேமேஜ் ஆகி போச்சு, எடப்பாடிக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. எடப்பாடி போட்டிக்கிட்ட எலெக்ஷன் பூராமே டுபாக்கூர் ஆகி போனதுனால செங்கோட்டையனை கொண்டு வந்து தலைவராக்கிட்டு, அதாவது தலைமை ஏற்க வைத்துட்டு அதோட பிஜேபி கூட்டணியில் களமிறங்க போகிறாங்க. இதுதான் அவர்களுடைய டார்கெட். அதுக்கு தான் இந்த 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த காமெடியன் ராஜா இருக்கான்ல, இந்த நாய் வண்டியில் ஏற மாட்டான், இது ட்ரெண்ட் ஆகி போச்சு. 1000 கோடி ட்ரெண்ட் ஆகலை. புரியுது அவங்களுக்கு? நீங்கள் 1000 கோடியை ட்ரெண்ட் ஆகணும்னு பார்க்கும்போது இந்த ராஜா லூசு தினமாக என்னென்னா நாய் வண்டியில் ஏற்றுறீங்களா எங்களை என்னென்னா நாய் வண்டி ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்போ இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு. இதை தான் நம்ம சொல்லலாம், அங்கே உள்ள தம்பிகள்லாம் சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கியா நான் உன்னை நாய் வண்டியில் ஏற்றாமல் எந்த வண்டியிலையா ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தம்பிகள் அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, லூசு பண்ணாட பையன் இவனா வந்து வண்டியில் ஏறான் பாரு, இவனை யாரா பிடிச்சா, நாங்கள் எதுக்கு இந்த வண்டியில் வரணும்? நீ அக்யூஸ்டு, நீ ஒரு போராட்டம் பண்ணணும், உன்னை பிடிச்சா போலீஸ் எந்த வண்டியில் நினைக்குதோ அந்த வண்டியில் தான் அவனை ஏற்றும். அது போலீஸ் வண்டி. அப்போ நீ ஏற்கனவே இந்த வண்டியில் ஏற்றிட்டு போனவன்லாம் நாயின்றியா? இப்படி தான் ரூ ஸ்டாக் விட்டு ராஜா போய் மன்னிப்பு கேட்குறது அந்த ஆளுக்கு வழக்கமாக போச்சு. கோர்ட் அப்படி தான் நீதிமன்றமாவது இதாகுதுன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு கண்டிச்சு ரிவிட் அடிச்சு அனுப்பல, மன்னிப்பு கேட்டாப்புல உள்ளே போய். அதே மாதிரி இந்த வேலையில் இந்த 1000 கோடியில் நாய் வண்டின்னு சொல்லியிருக்கா. இதுக்கு என்ன வழக்கு போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படியோ நாய் வண்டியில் ஏற்றின மாதிரி ஏற்றி கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு சாயந்தரமாக விட்டுட்டாங்க ராஜாவை. இதே மாதிரி காமெடி தமிழிசை அது ஒரு அது வந்து தெரு காமெடி பண்ணுற மாதிரியான பீஸ் தான் அது ஒரு பக்கம் கைமீன் கத்திக்கிட்டு அதை வீட்டில் விட்டு வெளியே வர விடாமல் கொண்டு போய் அடைச்சி நெருக்கி போலீஸில் ஏற்றி மூச்சு விட முடியாமல் சீட்டில் உட்காந்து கொண்டு போய் அடைச்சி போட்டிருக்காங்க கல்யாண மண்டபத்தில். இவங்கெல்லாம் போராட்டம்னா என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஏசி வண்டியில் கூப்பிட்டு போய் இதில் வந்து அதை கல்யாண மண்டபத்தில் உட்காந்து சாயந்தரம் விட்றது தான் போராட்டம், கைதுன்னு நினைக்கிறாங்க. கைதுனா இவங்களுக்கு என்னன்னு தெரில, பிடிச்சி உள்ளே போட்டால் என்னன்னு தெரியும், ஜெயிலில் கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அதெல்லாம் விரைவில் புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த திமுக அரசு அதெல்லாம் புரிய வைக்குமா அவர்களுக்கு அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வரும். அது யாராவது ஒரு ஆள் அதை செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மொத்தத்தில் இந்த காமெடியன்கள்லாம் பிடிச்சி காலையில் பிடிச்சி சாயந்தரம் வரைக்கும் போட்டாங்க. இப்போ டிவிக்கு யூடியூப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீனி என்னென்னா 3 காமெடியன் ஒரே நேரத்தில் ஒரே படத்தில் அப்படின்னா எப்படி இருக்கும்? சிரித்து வயிறுலாம் புண்ணாயிடுச்சுன்ற மாதிரி ராஜா நாய் வண்டியில் ஏற்றிட்டாங்க, அண்ணாமலை ஆடு அடைக்கிற பட்டியில் கொண்டு அடைச்சிட்டாங்க, தமிழிசையை கொண்டு போய் நெருக்கி அடித்து கொண்டு போய் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்ருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள்.